அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய பலன் வழங்கும் புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதன்படி அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது அவர்கள் பெறும் மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அளிக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். மேலும் 50%த்தில் 10% ஊழியர்களின் பங்களிப்பாக இருக்கும். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை அகவிலைப்படி உயர்வு தரப்படும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெற்றாலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் உயிரிழந்தால் 20 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறும்போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் பணிக்காலத்திற்கேற்ப ரூபாய் 25 லட்சம் பணிக்கொடை வழங்கப்படும். புதிய திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெறுவோருக்கு கருணை ஊதியம் வழங்கப்படும். புதிய ஓய்வூதிய திட்டத்தால் அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 13,000 கோடி செலவு ஏற்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.